வெல்கம் பேக் டு கேஜிஎஃப் மீடியா யூடியூப் சேனல். நான் உங்கள் சந்தோஷ். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. எங்களை மேலும் ஊக்கப்படுத்த கேஜிஎஃப் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளவும். இதில் வந்திருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளும் எல்லாரையும் அவங்களெல்லாம் நாம் இன்னைக்கு அழைச்சோம். இது ஒரு வாரத்துக்கு முன்னே முடிவெடுத்தோம். இந்த இயக்கத்தில் எப்படியெல்லாம் கட்டணும், எப்படியெல்லாம் இதை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அன்றாட என்னை சந்திச்சு அடுத்த கட்டம் நாம் எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு விவாதம் பண்ண வாசமிகு சகோதரன், இந்த அமைப்பினுடைய துணை செயலாளர் சந்தோஷனுடைய அகால மரணம் 9ஆம் தேதி நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் இந்த வேலைக்கிழமை நாமெல்லாம் 1 மணிக்கு இங்கே சேர்றோம், நாம் ஒரு லஞ்ச் முடிக்கிறோம், அப்புறம் ஒரு ப்ரோக்ராம் பிஜிஎம் இருக்குதுன்னு சொல்லி நான் சந்தோஷம் சொல்லியிருந்தேன். நல்லா பண்ணலாம், வைடு பப்ளிசிட்டி பண்ணணும் அப்படின்னெல்லாம் சொன்ன இந்த சகோதரன் அகால மரணம் அப்படின்னும் போது அதை நாம் ஏதோ மரணம் அப்படின்றத விடாமல் 6:30 மணிக்கு நெஞ்சு வலி 6:45 அவரே ராஜேந்திரகுமார் கிட்ட போகிறாரு, அங்கேயே சுருண்டு விடுறாரு, ஃபஸ்ட் எய்ட் இல்லை, அங்கேருந்து ஆட்டாவில் கொண்டு வராங்க, யாரோ பப்ளிக் கொண்டு வராங்க, ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு, ப்ராட் டெட்டுன்னு இன்னைக்கு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் இந்த ஊரில் மாற்றி அமைக்கணும், உயிர் காக்கிற மருத்துவமனையை கொண்டு வரணும், மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணணும், பிஜிஎம்எல் மருத்துவமனையை நாம் இன்னைக்கு பண்ணணும்னு சொல்லும்போதெல்லாம் அதுக்காக அது ரொம்ப முக்கியம்னு சொன்ன சந்தோஷிக்கே இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு இது ஏற்படுது. அதை நாம் இன்னைக்கு அந்த எல்லாரும் நினைவில் கொண்டு நம்ம இயக்கத்தினுடைய தூணாக இருந்த சந்தோஷனுடைய ஆத்மா சாந்தி அடையணும், அவர் கொண்ட கொள்கைகள் நிறைவேறணும்னு சொன்னால் நல்ல வயலில் மருத்துவ பாதுகாப்பு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் தான் உருவாக்குது, அனைத்து மக்களின் திரட்டி நாம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு நிலை இன்னைக்கு ஏற்படுது. அன்னைக்கு சந்தோஷ பற்றி நம்ம ஒரு யோசிக்கணும். ஏன்னா நம்ம ஊரில் ஒரு எம்எல்ஏ இருந்திருந்தா, நம்ம ஊரை சார்ந்தவர், இந்த தொகுதியை சார்ந்தவர் யாராவது இருந்திருந்தா, ஒரு போராளி, ஒரு டாக்டர் பி.ஆர். அம்பேத்கருடைய சிந்தனைகளை கொண்டு இவ்வளோ சின்ன பசங்க ஒரு 20 பேர் அவருக்கு மாலை போடுறத, அழுதுன்னு மாலை போடுறத நான் பார்த்தேன். பாபா சாஹேப் அம்பேத்கர் பேரில் ஒரு ஸ்டடி சென்டர் உருவாக்கி அந்த பசங்களுக்கு புக்கு கொடுத்து அந்த பசங்களுடைய கல்வியை இன்னைக்கு தூண்டி விட்ட சந்தோஷ் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு போராளி, சமூக சிந்தனை, தாய்மொழி மீது அளவாறு கற்றுக்கொண்ட சிந்தனையாளர் மறைவுக்கு இந்த தொகுதியினுடைய பிரதிநிதி ஒரு அஞ்சலி செலுத்தவில்லை, ஒரு கௌரவ அட்லீஸ்ட் நம்ம குடும்பத்திற்கு போய் ஆறுதல் சொல்லவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நபர் மறைந்தாரே, நான் இல்லை, இருந்தாலும் அவருக்கு ஒரு ஆறுதல் என்று யாரும் சொல்லவில்லை. இது இந்த ஊரினுடைய சாபக்கேடு என்பதை கூட நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் அந்த மருத்துவமனையை புனரமைக்க வேண்டும் என்று நான் பேசியதற்கு பதில் சொல்கிறார். நான் யாருக்கும் எந்த சேவ் கேஜிஎஃப்க்கும் பதில் சொல்ல முடியாது, நான் மக்களுக்கு பதில் சொல்கிறேன் என்று மக்களை தவிர வேறு யாருக்கும் நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வைடு மீடியாவில் வந்ததை கூட நான் இதை நிரூபிக்கணும். நாம் யாரையோ ஒரு தனி ஆளை எதிர்க்கிறது இல்லை. தங்கவயல் மக்களே 1க்கு 2 கேட்பார்கள், எங்கே என் மருத்துவமனை, எங்கே என்னுடைய உயிர் பாதுகாப்புக்கான மருத்துவமனை என்கின்ற ஒரு குரலை தங்கவயல் வீடு வீடாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுப்புகின்ற ஒரு சூழ்நிலையை சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் கட்டாயமாக செய்து காட்ட வேண்டும். அதே நேரத்தில் முடிச்சுக்கணும், ரவுடிகள் அல்ல, பொறுமைகள் அல்ல, எல்லாருக்கிட்டையும் அந்த விளையாட்டு திறமை இருக்கிறது. ஆனால் விளையாட்டு திறமையை ஊக்குவிக்கிற அளவிலே அந்த விளையாட்டை நாம் போய் ஒரு இடத்திலே பயிற்சி செய்யலாம் என்கின்ற சூழ்நிலை இல்லை. அந்த ஸ்டேடியமை திறக்க வேண்டும் என்கின்ற பிரதான கோரிக்கையை 3 மணிக்கு நாம் பிஜிஎம்எல்னுடைய நிர்வாகத்திற்கு மருத்துவ கல்லூரியாக ஆக்கப்பட வேண்டும். கேஜிஎஃப் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையை
உயிர் காக்குகின்ற மருத்துவமனையாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்பது சந்தோஷ் நினைவிலே நாம் செய்ய வேண்டிய நம் நிர்வாகி உரிய எண்ணத்தை நிறைவேற்றுகின்ற வகையிலே அந்த இயக்கத்தையும் அடுத்து சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் நடத்தும். அதற்கு உங்களுடைய அனைவருடைய ஆதரவோடு அதை நாம் செயல்படுத்த வேண்டும். பாராட்டி வரவேற்கிறது. பாராட்டுகிறோம். இந்த ஊரில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களெல்லாம் பாதுகாக்கணும் சொல்லி ஒரு மூமெண்ட் பண்ணியிருக்கோம். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வித் நான் பொலிட்டிக்கல் குரூப். ஸோ இதில் வந்து எல்லா எக்ஸ் எம்ப்ளாயிஸ் சொன்னாங்க. நம்ம ஜிம்கனா கிரவுண்ட் டாக்டர் B.R. அம்பேத்கர் ஸ்டேடியம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டேடியம், ஒரு எக்ஸ் ஃபுட்பால். ஸோ அதனால் அந்த ஸ்டேடியமை வந்து திருப்பி ரீஓப்பன் பண்ணோம். பப்ளிக் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் என்கரேஜ் பண்ணோம். சும்மா ஸ்பாயில் ஆகிடுது. அப்படி பண்ணாதான் இந்த ஊரில் ஒரு யங் ஜெனரேஷன் ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ நாங்கள் உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதை நாங்கள் எல்லா காப்பீஸ் டு பிரின்சிபல் செக்ரட்டரி மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ் எல்லாரும் ஸோ நீங்களும் அதை இமீடியட்டாக இனிஷியேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஜெனரல் செக்ரட்டரி Most respected CEO sir, so recently in KGF under the dynamic leadership of our President Comrade Jyoti Basu, Advocate, and General Secretary Dayanand, ex-Municipal President, and other all leaders, we have formed a Safe KGF United Front to regain the lost rights and losing rights of our Golden City people. Hence we have decided to submit a request letter to your good self
for further positive action. So I'll read out and hand over to what was. To the CSO Estate Officer, Ms. Bharat Gold Mines Limited, Sir number 1, Urgam Post, KGF. Respected sir, requesting to renovate the century-old Gymkhana ground, presently Dr. Ambedkar Stadium, Urgam Post, KGF, which is under BGML authorities. We, the Save KGF United Front, a secular democratic non-political forum, represent to restore the last and the losing rights, privileges and infrastructure of Goldfields population, to uphold the name, fame, heritage and glories of KGF, in particular Bharat Gold Mines controlled nation famed Gymkhana ground, which is named after a great social reformer and architect of India, started by the British during the colonial rule, thereby the Kolar District Football Association formed in 1907.